वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुपातमृत द्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिमित्रपादमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतंशा श्रीचैतन्यं नमामिथम्। हरे கிருஷ்ணா. நேத்து நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? பாகவதம் பார்த்ததுல ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் பகவான் மாதாஜி. அவரோட சுய விருப்பத்தின் பேர்ல வரார், நம்ம நிர்பந்தத்தினால வரோம். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நம்ம கிருஷ்ணா. தொண்டாற்றும் நோக்கத்தோட தான் உள்ளோம். மனிதர்கள் பரம புருஷனுக்காக தொண்டாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே உள்ளோம் அப்படின்னு சொல்லி பதம் 16ல பாக்குறோம். அதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், ஆனா நம்ம அது பண்றது இல்லை இல்லையா? ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு பிரயாணி எப்படி வெளியில போயிட்டு டயர்டா அப்படியே இதுவா வருவாங்கல்ல மாதாஜி, வரும்போது உள்ள வந்தோன்னா எப்படி வீட்டுக்கு வந்தா திருப்தியா இருக்கு, அது மாதிரி நம்ம பகவானோட இதுல இருந்தா நமக்கு எப்பவுமே பூர்ண திருப்தி கிடைக்கும் அப்படின்னு. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம். சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ அந்த படைப்புகள்ல எண்ணற்ற உயிர்கள் இருக்குண்ணா. யானைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஆத்மா. சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கு, அதுக்கு ஒரு ஆத்மா கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ஆத்மா தான் சொன்னீங்க. அது யானை பெருசா இருக்கான பெரிய ஆத்மா, அப்புறம் சின்ன சின்ன புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கு, அதுக்கு இருக்கிற ஆத்மா குட்டியான ஆத்மா அப்படின்னு கிடையாது, வேறுபாடு கிடையாது, எல்லாம் ஒரே ஆத்மான்னு சொன்னீங்க. ஆத்மாவோட அளவு ஒண்ணுதான். ஆத்மாவோட அளவு ஒண்ணுதான். அளவு ஒண்ணுதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. கிருஷ்ண பக்தியை பரப்புறதும் ரொம்ப கஷ்டம், அது கவனமாவும் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. பக்தியை மத்தவங்கிட்ட சொல்றதும் ரொம்ப கஷ்டமானதுதான், அதை நம்ம கவனமாவும் செய்யணும். நிறைய பிரச்சனைகளையும் நம்ம இந்த பக்தியை பரப்புறவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு அந்த பக்தியை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நாம கட்டுண்ட ஆத்மா, அதனால ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குரு சீடரை விடுவிக்கணும், குரு மாதிரி நடிக்க கூடாது, அவருக்கு எப்படி விடுவிக்கணுங்கிறதுக்கெல்லாம் பதில் கேள்வி கேட்டா தெரிஞ்சிருக்கணும் குருங்கிறவருக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? குரு அப்படிங்கிறவர் சீடனை இந்த ஜடபந்தத்துல இருந்து விடுவிக்கக்கூடியவரா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஆல். வெரி குட். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் பரிஷத் மகாராஜனுடைய கேள்விகள். அதுல நாம 18வது பதம் படிக்கணுமா? ஆமா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி.
नृणां साधारणो धर्म सविशेषश्च यादृशः श्रेणीनां राजर्षीणां च தர்மக ருச்சிரேஷு ஜீவதாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கி வருகிறது சபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் விஜய். மொழிபெயர்ப்பு. மனித சமூகத்தின் பொதுவான சமய ஒற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடியது என்னவாக இருக்கும்? மேலும் மக்களின் வர்ணாசிரம கடமைகளை பற்றியும் சமூக மற்றும் அரசாங்கம் பிரிவினரை பற்றியும் துன்பத்தில் உள்ளவனுக்குரிய மத கடமைகளை பற்றியும் தயவு செய்து விவரிக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரே தர்மம் கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தர்மங்கள் இருக்கு. அதாவது இவங்க ஒரு கேள்வியா இப்ப கேட்டிருக்க. சோ துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான தர்மம் இருக்கு இல்லையா? அது என்ன தர்மம்? விசேஷ தர்மம். என்ன விசேஷ தர்மம்? அவங்களுக்கு என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறதும் இருக்கு. பொருளுரை மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே மனித கிருஷ்ணன். குலத்திற்கு எப்போது சமயமாக இருப்பது பக்தி தொண்டாகும். பக்தி தொண்டில் மிருகங்களையும் கூட இணைத்துக் கொள்ளலாம். பகவான் ஸ்ரீராமரின் மிகச்சிறந்த பக்தரான ஸ்ரீ ஹனுமான் இவ்விஷயத்தில் மிகச் சிறந்த உதாரணம் ஆவார். ஏற்கனவே நாம் விவாதித்திருப்பதை போல் பகவானின் உண்மையான பக்தருடைய வழிகாட்டலின் கீழ் ஆதிக்குடி மக்களும் மிருகங்களும் இருப்பார்களானால் இவர்களையும் கூட பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த முடியும். ஸ்ரீ நாரத முனியின் வழிகாட்டலால் காட்டில் உள்ள ஒரு வேடன் மிகச் சிறந்த ஞானம் பெற்று பகவத் பக்தராக மாறினார் என்ற வரலாறு ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது. எனவே பகவானின் பக்தி தொண்டானது ஒவ்வொரு ஜீவராசியாலும் சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகும். வெவ்வேறு நாட்டு சூழ்நிலைகளையும் வேறுபட்ட பண்பாட்டு சுயநிலைகளையும் மையமாக கொண்ட மத ஒற்றுமையானது மனிதனின் இழிவான மதம் அல்ல, மாறாக அது பக்தி தொண்டிற்குரிய அடிப்படை கொள்கையாகும். ஒரு குறிப்பிட்ட மத கொள்கை பகவானின் பரமான நிலையை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதனை பின்பற்றுவர்கள் ஒரு குறிப்பிட்ட மத தலைவரால் வரையறுக்கப்பட்டுள்ள ஒழுக்க விதிகளுக்கு கீழ்ப்படி ஆக வேண்டும். அத்தகைய மத பிரிவின் தலைவர் ஒருபொழுதும் பரமான தலைவராக இருக்க முடியாது. ஏனெனில் சூழ்நிலைகளால் அனுமானிக்கப்பட்ட அத்தகைய தலைவர் ஒருவர் சில தவங்களை மேற்கொண்ட பின் தலைமை பதவிக்கு வருகிறார். ஆனால் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதன் மூலமாக தலைவராக வர வேண்டிய அவசியம் பரமபுருஷ பகவானுக்கு இல்லை. ஜீவநாதர கொள்கைகளை பின்பற்றும் வர்ணாசிரம கடமைகளும் கூட பக்தி தொண்டின் கொள்கைகளையே சார்ந்திருக்கின்றன. ஒருவன் தனது வர்ணாசிரம கடமையின் பலன்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக அளிப்பதன் மூலமாகவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடையலாம் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவானின் பக்தி தொண்டிற்குரிய விதிகளை பின்பற்றும் மக்களை ஒருவராலும் ஒருபொழுதும் கஷ்டத்தில் ஆழ்த்திவிடவே முடியாது. இதனால் கஷ்டப்படும் மதம் ஆபத் தர்மம் என்ற கேள்விக்கு இடமில்லை. மிக பெரிய அதிகாரியான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் இப்புத்தகத்தில் விளக்கப்பட இருப்பதை போல் பகவானின் இந்த பக்தி தொண்டு வேறுபட்ட தோற்றங்களில் அளிக்கப்பட்டாலும் இவை தவிர வேறு இல்லை. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ அந்த வேடன் யாரு? நாரதர் உபதேசம் பண்ண வேடன் யாரு? மிருகாரி. வால்மீகி. மிருகன் சொல்லி ஒரு வேடன் உயிரை முழுசா கொல்லாம பாதி கொன்னுட்டு மிருகாரி. யாரு? மிருகாரி. மிருகாரி பாதி கொன்னுட்டு அப்படி கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். முழுசா பார்த்தோம். அவருடைய அந்த மாற்றத்தை நம்ம பார்த்தோம். எப்படி முழுசா அவர் மாறினார் அப்படின்னு பார்த்தோம். சோ வால்மீகி நாரதர் உபதேசம் பண்ணல வால்மீகிக்கு. சோ இங்க நம்ம ஆமா 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 இங்க சொல்லப்பட்டிருக்கிற வேடன் மிருகாரி. சோ ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒவ்வொரு விதமான மத கொள்கைகள் ஃபாலோ பண்ணப்படலாம்.
ஆனா அதெல்லாம் உயர்ந்தது கிடையாது. எது பகவானுடைய பக்தியை நோக்கி நம்மளை கொண்டு செல்லுதோ அதுதான் உயர்ந்த தர்மம். ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்கார். எல்லா நாட்டு மக்களும் ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க. எல்லா நாட்டு மக்களும் இந்த பக்தியை பயிற்சி பண்றாங்க. எந்த விதமான மாறுபாடுகளும் கிடையாது. அங்கேயும் 4 சட்டத்திட்டம், அங்கேயும் 16 மாலை ஜெபம் பண்ணணும், அங்கேயும் ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணணும், அங்கேயும் இதே பகவத்கீதை பாகவதம் படிக்கணும். மாயப்பூர்ல பார்த்தோம் அப்படின்னாக்க டெய்லி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க டுடேஸ் பாகவதம் கிளாஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லி ஒரு பக்தரோட பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ரஷ்யன் பாகவதம் கிளாஸ், பெங்காலி பாகவதம் கிளாஸ் அப்படின்னு 3 பாகவதம் கிளாஸ் நடக்கும். ஹிந்தி, பெங்காலி, ரஷ்யன், அப்புறம் இங்கிலீஷ். பெங்காலி பாகவதம் கிளாஸ் வந்து கீழே நடக்கும். இங்கிலீஷ் பாகவதம் கிளாஸ் மாடியில நடக்கும். ரஷ்யன் பாகவதம் கிளாஸ் தனியா நடக்கும். ஹிந்தி பாகவதம் கிளாஸ் தனியா நடக்கும். ஆக மொத்தம் ஒரே பாகவதம் தான் பல மொழிகள்ல பேசப்படும். அப்போ ரஷ்யன் பாகவதம் கிளாஸ் கொடுக்குறவங்க ரஷ்யனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெங்காலி பக்தரோ இல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு பக்தரோ அவர் பேசினா அது ரஷ்யன் மொழியில அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு அதை ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால எல்லாரும் இதைத்தான் பண்றாங்க. தனியா அவங்களுக்கு ரஷ்யாக்காரங்களுக்கு தனியா ஒரு கிருஷ்ண பக்தி அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே இதுதான். இதுதான் உயர்ந்த தர்மம், வேற தர்மமே கிடையாது. இதுதான் வந்து உயர்ந்த தர்மம். ஸோ அதே மாதிரி ஆபத் தர்மம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க பரிஷத் மகாராஜருக்கு இல்லாத ஆபத்தா? இவ்வளவு பெரிய ஆபத்து. இன்னும் ஒரு வாரத்துல வந்து அந்த தக்ஷகன்கிற பாம்பு தீண்டி இறக்க போறார். ஆனா அவர் என்ன தர்மத்தை ஃபாலோ பண்றார்? இந்த பாகவதத்தை தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கார். பாகவத தர்மம் தான் உயர்ந்த தர்மம். தத்வானாம் பரிசங்கியானாம் ஹரே கிருஷ்ண லக்ஷணம் ஹேது மாதாஜி. லக்ஷணம். மாதாஜி, அந்த ஒரு நிமிஷம், வேடன் பேர் என்ன சொன்னீங்க மாதாஜி? சாரி இந்த ஸ்லோகம் முடிச்சிடலாம். சாரி. புருஷாராதன விதிர் யோகஸ்ய தியாத்மிகஸ்ய ச. மொழிபெயர்ப்பு. படைப்பின் மூலப்பொருட்கள், அவற்றின் எண்ணிக்கை, அவற்றிற்குரிய காரணங்கள், அவற்றின் வளர்ச்சி, அத்துடன் பக்தி தொண்டின் முறை மற்றும் யோக சக்திகளின் முறை ஆகியவற்றையும் அன்புடன் விளக்குவீராக. ஸோ இப்போ வந்து கொஷின் மாறிடுச்சு. திரும்ப படைப்புடைய மூலப்பொருட்களை பத்தி கேட்கிறார். அவற்றுடைய எண்ணிக்கை, அதற்கான காரணங்கள், அது எப்படி வளர்ச்சி அடையுது, அதுக்கப்புறம் பக்தி தொண்டு, யோக சக்திகள், இதெல்லாம் வந்து கேட்கிறார். அந்த வேடன் பேரு மிருகாரி. மிருகாரியோடைய ஸ்டோரி பலமுறை சொல்லியிருக்கோம். மிருகாரிக்கு வந்து நாரதர் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் மிருகாரி திருந்தி நல்ல சிறந்த பக்தரா மாறிடுறார். அதுக்கப்புறம் நாரதர் வரும்போது அந்த மேல் அங்கவசத்தால அங்க இருக்கிற எறும்புகள் எல்லாம் இப்படி தள்ளி விடுறார். பட்டு எறும்புக்கு வந்து ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளி விடுறார். ஸோ அப்பேற்பட்ட மாற்றம் அவர்கிட்ட ஏற்படுறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகம் போலாம். 20. யோகேஸ்வரைஸ்வர்ய கதிர்லிங்க பங்கஸ்து யோகினா வேதோ பவேத தர்மானாம் இதிஹாச புராணயோகோ. மகா யோகிகளின் ஐஸ்வர்யங்கள் யாவை? முடிவாக அவர்களால் உணரப்படுவது என்ன? பக்குவமடைந்த யோகி எப்படி சூட்சும உடலிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்கிறான்? இதிகாசம் மற்றும் பிற்சேர்க்கையான புராணங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வேத இலக்கியங்களின் அடிப்படை அறிவு என்ன? எதுக்காக இந்த மாதிரி இவ்வளவு அடிப்படையான கேள்விகள் எல்லாம் கேட்கிறார் அப்படின்னா, ஒரு ஆதாரபூர்வமான பதில். இதெல்லாம் வந்து கற்பனை கிடையாது, இதெல்லாம் வந்து உண்மை. இதை நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ரொம்ப பேசிக்கான எல்லா கேள்வியும் கேட்டுறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பரிஷத் மகாராஜுடைய கேள்விகள். இந்த கேள்விகளையும் கேட்டுட்டு கடைசியில சொல்வார், நான் ஏதாவது விட்டுருந்தா அதுக்கும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கேள்வி கேட்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கார் பரிஷத் மகாராஜ். எல்லா கேள்வியும் கேட்டுறார். திலகவதி மாதேஷ் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. யோகேஸ்வரரால் அல்லது யோக சக்திகளின் அதிபதியால் 8 வகையான அற்புத சித்திகளை காட்ட முடியும். அவை அணுவை விட சிறியதாக அல்லது ஓர் இறகை விட லேசாக மாறுதல், விரும்பியதையெல்லாம் அடைதல், விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லுதல் மற்றும் ஆகாயத்தில் ஒரு கிரகத்தையே கூட படைத்தல் போன்றவையாகும். அற்புதமான இந்த சக்திகளில் வேறுபட்ட திறமைகளை கொண்ட பல யோகேஸ்வரர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரிலும் மிகவும் உயர்ந்தவர் சிவபெருமான் ஆவார். சிவபெருமான் மகா யோகி ஆவார். சாதாரண ஜீவராசிகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவரால் நிகழ்த்த முடியும்.
பகவானின் பக்தர்கள் யோக சக்திகளின் முறையை நேரடியாக பயில்வதில்லை. ஆனால் பகவானின் கருணையால் துர்வாச முனிவரை போன்றதொரு பெரும் யோகேஸ்வரை கூட அவரது பக்தனால் வெற்றி கொள்ள முடியும். துர்வாச முனிவர் அம்பரீஷ மகாராஜனிடம் குற்றம் கண்டுபிடித்து அவரால் அடையப்பெற்ற யோக சித்திகளின் அற்புதங்களை காட்ட விரும்பினார். அம்பரீஷ மகாராஜனிடம் பகவானின் ஒரு தூய பக்தராக இருந்தார். இதனால் அவராக எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாவிடினும் யோகேஸ்வரரான துர்வாச முனிவரின் கோபத்திலிருந்து பகவான் அவரை காப்பாற்றினார். பிறகு துர்வாச முனி அரசரிடம் மன்னிப்பு கோர வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். அதை போலவே குரு வம்சத்தினர் அரச சபையில் திரௌபதியை நிர்வாணமாக காண விரும்பினார். இவ்வாறாக அபாயமான நிலையில் திரௌபதி இருந்தபொழுது அளவிட முடியாத அளவுக்கு நீளமான சேலையை அவளுக்கு வழங்கி பகவான் அவளை காப்பாற்றினார். யோக சக்திகளை பற்றி திரௌபதி எதையுமே அறிந்திருக்கவில்லை. எனவே பெற்றோரின் வலிமையால் குழந்தையும் வலிமையுடையதாய் இருப்பதைப் போலவே பகவானின் அளவற்ற சக்தியால் பக்தர்களும் கூட யோகேஸ்வரர்களாக இருக்கின்றனர். குழந்தைகள் எவ்விதமான செயற்கை முறையாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயல்வதில்லை. ஆனால் பெற்றோரின் கருணையால் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றனர். அத்தகைய பெரும் யோகிகளின் முடிவான கதியை பற்றியும் அசாதாரணமான சக்திகளை அவர்கள் எப்படி அடைகின்றனர் என்பதை பற்றியும் கற்றறிந்த பிராமணரான சுகதேவ கோஸ்வாமியிடம் பரீட்சித் மகாராஜன் விசாரித்தார். சூட்சும மற்றும் ஸ்தூலமான ஜட உடல்களிலிருந்து அவர்கள் எப்படி பிரிகின்றனர் என்பதையும் அவர் விசாரித்தார். அவர் வேத அறிவை பற்றிய கருத்துக்களையும் கூட விசாரித்தார். பகவத்கீதையில் 15.15 குறிப்பிடப்பட்டுள்ளதை போல பரமபுருஷ பகவானை அறிந்து அவரது உன்னத அன்பு தொண்டனாக மாறுவதற்காகவே வேத நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ யோக சித்திகளை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் தனியா முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பக்தர்களுக்கு உதவத்திற்கு பகவான் எப்பவுமே ரொம்ப தயாரா காத்திருக்க இல்லையா? பக்தர்களுக்கு யோக சித்திகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்க 2 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு அம்பரீஷ் மகாராஜருக்கும் துர்வாச முனிவருக்கும் நடந்தது. இன்னொன்னு துரியோதனாதிகளுக்கும் திரௌபதிக்கும் இடையில. சோ திரௌபதி எந்த யோக சித்தியும் அவங்க வெளிக்காட்டல. அவங்க என்ன பண்ணாங்க? சங்கு சக்கர கதாபானி துவாரகா நிலையா அச்சுதா கேசவா புண்டரி காக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு 2 கைகளையும் உயர்த்திட்டாங்க. உடனே பகவான் என்ன பண்றார்? எல்லையற்ற படவே கொடுக்குறார். துஷ்டாதனால அது கீழே போட்டு அவன் மயக்க போட்டு விழுந்துட்டான். அப்படின்னா அந்த புடவையோட நீளம் எவ்வளவு இருக்கும்? ஏன்னா துஷ்டாதனுடைய தோல் வலிமை எல்லாம் சாதாரணமானது கிடையாது. அப்பேற்பட்ட தோல் வலிமை உடையது. ஆனா அவனால அது முடியல இல்லையா? தோத்து போயிட்டான். அவனே மயக்க போட்டு விழுந்துட்டான். சோ பகவான் பக்தர்களுக்கு உதவத்திற்கு எப்பவுமே என்ன பண்றார்? தயாரா இருக்கார். புரோபதர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு குழந்தை அதுக்கு எந்த பெரிய வீர தினம் எல்லாம் வேண்டாம். ஏதாவது ஆபத்துனா ஓடி போய் அப்பா அம்மா கிட்ட போனா போதும், அவங்க பாத்துக்குவாங்க குழந்தைய. அந்த மாதிரி இந்த யோகிகள் அவங்களுடைய சக்தியினால, யோக சக்தியினால அவங்க எதையோ அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்கள் ஒரு குழந்தை மாதிரி பகவானை போய் பிடிச்சுக்கிறாங்க. பகவான் அவங்கள காப்பாத்திட்டார். ஏன்னா அவர் தான் யோகேஸ்வரர். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவாநீதிர் மதிர் மம. எல்லா யோகிகள்லயும் சிறந்தவர் யாருன்னா பகவான் தான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண, அவர் தான் யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன். சம்ப்ளவக சர்வபூதானாம் விக்ரமக பிரதிசங்கிரமக இஷ்டாபூர்த்தஸ்ய காம்யானாம் திரிவர்க்கஸ்ய சயோ விதிஹி. ஜீவராசிகள் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றனர், அவர்கள் எப்படி பராமரிக்கப்படுகின்றனர், மேலும் அவர்கள் எப்படி அழிக்கப்படுகின்றனர் என்பதை எல்லாம் தயவு செய்து என்னிடம் விளக்கி கூறுவீராக. பகவானிடம் பக்தி தொண்டாற்றுவதால் விளையும் நன்மை தீமைகளை பற்றியும் எனக்கு கூறுவீராக. ஸ்மிருதி சாஸ்திரங்களின் வேத சடங்குகளும் கட்டளைகளும் யாவை? மேலும் மதம், பொருளாதாரம், முன்னேற்றம் மற்றும் புலன் திருப்தி ஆகியவற்றிற்குரிய செயல்முறைகள் யாவை? எத்தனை கேள்வி கேட்டுட்டே இருக்கார் பரீட்சித் மகாராஜர். நீண்ட பொருளுரை 2 பேர் படிக்கலாம். அகிலா மாதாஜி, அதுக்கப்புறம் மல்லிகா மாதாஜி 2 பேர் சேர்ந்து படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பக்குவமான வழி என்னும் அர்த்தத்தை குறிக்கும் சம்ப்ளவக என்னும் சொல் பக்தி தொண்டை குறிக்க உபயோகிக்கப்பட்டுள்ளது.
பிரதிசம்ப்ளவக என்பது அதன் எதிர்ப்பதமாகும். அல்லது பக்தி தொண்டின் முன்னேற்றத்தை அழிப்பது என்பது இதன் பொருளாகும். பகவானின் பக்தி தொண்டில் உறுதியாக நிலை பெற்றிருப்பவரால் இகலோக வாழ்வின் கடமையை மிக சுலபமாக நிறைவேற்ற முடியும். பந்தப்பட்ட வாழ்வில் இருப்பதென்பது கடல் நடுவே ஒரு படகை ஓட்டுவதற்கு ஒப்பாகும். சூழ்நிலை நன்றாக இருந்தால் படகு மிக சுலபமாக ஓடும். ஆனால் அங்கு புயல் காற்றோ மூடுபனியோ வீசும் காற்றோ அல்லது மேகமோ இருக்குமானால் கடலில் மூழ்கி விடுவதற்கும் வாய்ப்புண்டு. எவ்வளவு நன்றாக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கடலில் திடீர் மாற்றத்தை ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. கப்பலால் கடல்களை கடந்துள்ளவனுக்கு கடலின் தயவை எதிர்பார்த்திருக்க வேண்டி உள்ளது. ஆனால் பகவானின் கருணையால் ஜட வாழ்வெனும் கடலை ஒருவனால் மிகவும் சுலபமாக கடந்துவிட முடியும். புயல் காற்றுக்கோ அல்லது மூடுபனிக்கோ அவன் அஞ்ச வேண்டியதில்லை. இதெல்லாம் பகவானின் விருப்பத்தை பொறுத்ததாகும். பந்தப்பட்ட வாழ்வில் சில துரதிருஷ்டமான ஆபத்து விளையுமானால் ஒருவராலும் உதவி செய்ய முடியாது. ஆனால் பகவத் பக்தர்கள் கவலைப்படாமல் ஜட இருப்பினும் கடலை கடந்து விடுகின்றனர். ஏனெனில் தூய பக்தர் ஒருவர் எப்பொழுதுமே பகவானால் பாதுகாக்கப்படுகிறார். பகவத்கீதை 9.13. பௌதிகமான பந்தப்பட்ட வாழ்வில் உள்ள தமது பக்தனுடைய செயல்களின் மீது பகவான் விசேஷமான கவனத்தை செலுத்துகிறார். பகவத்கீதை 9.25. எனவே பகவானின் தாமரை பாதங்களில் அனைவரும் தஞ்சம் அடைந்து எல்லா வழிகளிலும் பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும். எனவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி நிபுணரான ஆன்மீக குருவிடமிருந்து ஒருவன் அறிய வேண்டும். பரீட்சித் மகாராஜனும் இதைத்தான் செய்தார். தமது ஆன்மீக குருவான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியிடம் அவர் விசாரணை செய்தார். பக்தி ரசாமிரத சிந்து அல்லது பக்தி தொண்டின் விஞ்ஞானத்திற்கு இணங்க உடலையும் ஆத்மாவையும் பேணுவதற்கு தேவையானதை மட்டுமே ஒருவன் சாப்பிட வேண்டும். மனித உடலை பராமரிப்பதற்கு தாவர உணவும் பாலும் போதுமானவை என்பதால் ஒருவன் அதிகமாக உண்டு நாவை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை திரட்டுவதன் மூலமாக ஜட உலகில் ஒருவன் திமிர் பிடித்தவன் ஆகாமல் தனது வாழ்க்கை தேவையை சுலபமாகவும் நேர்மையுடனும் சம்பாதிக்க வேண்டும். பொய் பொருட்டுகளின் மூலமாய் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதனாவதை விட நேர்மையான வாழ்க்கை தேவைக்காக ஒரு கூலியாக இருப்பது சிறந்தது. நேர்மையான உழைப்பால் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக ஆவதில் குற்றமில்லை. ஆனால் செல்வம் திரட்டுவதற்காக வாழ்க்கைக்குரிய நேர்மையான வழியை ஒருவன் தியாகம் செய்துவிடக் கூடாது. இத்தகைய முயற்சி பக்தி தொண்டிற்கு தீங்கு இழைப்பதாகும். ஒருவன் அர்த்தமற்ற பேச்சை பேசக்கூடாது. பகவானின் தயவை சம்பாதிப்பதே ஒரு பக்தனின் நோக்கமாகும். எனவே அவரது அற்புத படைப்புகளில் உள்ள பகவானை பக்தன் ஒருவன் எப்பொழுதும் போற்றி புகழ வேண்டும். பகவானின் படைப்பை பக்தன் ஒருவன் குற்றம் கூறக்கூடாது. பொய்யான உலகத்தை பகவான் படைத்திருக்கிறார் என்று கூறுவதன் மூலமாக பகவானை எதிர்த்து அவரது படைப்பை பக்தன் ஒருவன் இகழக்கூடாது. உலகம் பொய்யல்ல. உண்மையில் நம்முடைய பராமரிப்புக்காக நாம் பல பொருட்களை உலகிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே உலகம் பொய் என்று நாம் எப்படி கூற முடியும்? நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் எல்லா புத்தியையும் உணர்வையும் பெற்றிருக்கும் அதே சமயம் ஒருவனால் உருவமற்றவனாக எப்படி மாற முடியும்? எனவே பல விஷயங்களை தூய பக்தன் ஒருவன் கற்க வேண்டியுள்ளது. சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு உண்மையான புண்ணிய புருஷரிடமிருந்து அவற்றை ஒருவன் பூரணமாக கற்றறிய வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மல்லிகா மாதாஜி கண்டினியூ பண்ணுங்க. பகவானுக்கு தொண்டாற்றுவதில் மிகவும் உற்சாகத்துடன் இருப்பது பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்குரிய சாதகமான நிலையாகும். பகவானின் பக்தி தொண்டு முறையை உலகமெங்கும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் பரப்ப வேண்டும் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உருவில் வந்து அவதரித்த பகவான் விரும்பினார். எனவே இயன்றவரை இக்கட்டளையை நிறைவேற்றுவதுதான் ஒரு தூய பக்தரின் கடமையாகும். ஒவ்வொரு பக்தனும் பக்தி தொண்டின் அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமல்லாமல் பகவான் சைதன்யரின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய இம்மார்க்கத்தை அமைதியான முறையில் பிரச்சாரம் செய்ய முயல்வதிலும் மிகவும் உற்சாகம் உடையவனாக இருக்க வேண்டும். அத்தகைய முயற்சியில் வெளிப்படையான வெற்றியை அவன் பெறவில்லை என்றாலும் அக்கடமை நிறைவேற்றுவதிலிருந்து அவனை நிறுத்திவிடக் கூடாது. தூய பக்தர் ஒருவர் களத்தில் உள்ள ஒரு போர் வீரராக இருப்பதால் அவர் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்துவது இல்லை. பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது என்பது உலக ஆயுதமான வாழ்வுக்கு எதிராக போர் தொடுப்பதை போன்றதாகும். வெவ்வேறு வகையான பௌதீகவாதிகள் உள்ளனர். பலன் கருதி செயலாற்றுபவர்கள், மனக்கற்பனையாளர்கள், யோக வித்தைகளை செய்பவர்கள் மற்றும் பலர். அவர்கள் அனைவருமே பகவானின் இருப்பை எதிர்ப்பவர்கள் ஆவர். ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் பகவானின் தயவையே அவர்கள் நம்பியிருந்தாலும் தாங்களே கடவுள் என்று அவர்கள் அறிவிக்கின்றனர். எனவே தூய பக்தர் ஒருவர் இத்தகைய நாத்தியர் கூட்டங்களோடு உறவாடக்கூடாது. உறுதியான பகவத் பக்தர் ஒருவர் பக்தர் அற்றவர்களின் இத்தகைய நாத்தியமான பிரச்சாரங்களால் வழி தவற மாட்டார். ஆனால் ஆரம்ப சாதகன் ஒருவர் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ்
பக்தி தொண்டை சரியாக நிறைவேற்றுவதால் பக்தன் கவனமாக இருக்க வேண்டும். சம்பிரதாயங்களில் மட்டும் பற்றுடையவனாக இருக்கக்கூடாது. உண்மையான ஆன்மீக குருவினுடைய உத்தரவின் கீழ் வெறும் சம்பிரதாயத்திற்காக என்று இல்லாமல் எவ்வளவு சேவை நிறைவேற்றப்பட்டது என்பதை ஒருவன் காண வேண்டும். பக்தன் ஒருவன் எதற்காகவும் ஆசைப்படக்கூடாது. ஆனால் பகவானின் விருப்பத்தால் தானாக தனக்கு கிடைக்கும் பொருட்களுடன் அவன் திருப்தி அடைய வேண்டும். சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் இக்கொள்கைகள் அனைத்தையும் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். பரீட்சித்து மகாராஜன் சுகதேவரிடமிருந்து சரிவர விசாரித்தார். இவ்வுதாரணத்தை ஒருவன் பின்பற்ற வேண்டும். ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றின் முறை, வேத சடங்குகளை பற்றிய முறை மற்றும் புராணங்களை மகாபாரதத்தையும் போன்ற உபவேதங்களை அடிப்படையாக கொண்ட புண்ணிய கர்மங்களின் நிறைவேற்று முறை ஆகியவற்றை பற்றி பரீட்சித்து மகாராஜன் விசாரித்தார். முன்பே விளக்கப்பட்டதை போல் மகாபாரதம் பண்டைய இந்தியாவின் சரித்திரமாகும். புராணங்களும் கூட அதை போன்றவையே. புண்ணிய செயல்கள் உபவேதங்களில் ஸ்மிருதிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஸ்மிருதிகள் குறிப்பாக பொதுமக்களின் தேவைக்காக கிணறுகள் தோண்டுவதை பற்றி குறிப்பிடுகின்றன. பொது சாலைகளில் மரங்களை நடுதல், இறை வழிபாட்டுக்குரிய பொது ஆலயங்களையும் இடங்களையும் கட்டுதல், ஆதரவற்ற ஏழைகளுக்கு உணவளிக்கும் தர்மசாலைகளை நிர்வகித்தல் முதலியவை பூர்த என அழைக்கப்படுகின்றன. அதே போலவே புலன் நுகர்வுக்கு உரிய இயல்பான ஆசைகளை நிறைவேற்றும் முறையை பற்றி கூட பிறருடைய நன்மைக்காக அரசனால் விசாரிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நீண்ட பொருளுரை இல்லையா? சோ இங்க பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கடல்ல போகக்கூடிய ஒரு படகுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கடல்ல எப்ப வேணா என்ன வரலாம், திடீர்னு புயல் வரலாம், அப்போ காற்று பலமா வீசலாம், மழை வரலாம், இப்ப படகு கவுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. யத்பாத பங்கஜ பலாச விலாச பக்த்யா கர்மாஷயம் கிரதிதம் உத்கிருதயந்தி சந்தக தத்வன்னரிக்தமதயோ யதயோ விருத்தா ஸ்ரோதோ கணஸ்த்வமரணம் பஜ வாசுதேவம் அப்படின்னு. யத்பாத பங்கஜ பலாச விலாச பக்த்யா, பகவானுடைய தாமரை பாதங்கள் இங்க ஒரு படகுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த படகுகளை நாம் அடைக்கலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே என்ன ஆகும், தொலைஞ்சு போகும். ஸ்ரோதோ கனஸ்துவ மரணம் பஜவாசு தேவம். பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றதுனாலதான் நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளால போக்க முடியுமே தவிர வேற எந்த வழியினாலையும் பண்ண முடியாது. சோ அந்த கப்பலுடைய தலைவரா பகவான் இருந்தார் அப்படின்னா அப்போ என்ன புயல் வெள்ளம் அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? வராம இருக்கும்லாம் சொல்ல முடியாது. பக்தியை பயிற்சி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அதுக்கு நடுவுல பக்தர் என்ன பண்ணுவார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். பிரபுபாதர் கப்பல்ல போகும்போது 2 தடவை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இங்கேருந்து அமெரிக்காக்கு எத்தனை நாள் போனார்? 30 நாள் போனார் படகுல. ஒரு கார்கோ ஷிப்ல போறார், சரக்கு கப்பல்ல போறார். சோ அப்ப 2 தடவை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, மாரடைப்பு. அதனால போதும், நம்ம திரும்பி போயிடலாம், இந்தியாவுக்கே போயிடலாம், அந்த ஆசிரமத்திலே போய் இருந்துடலாம் அப்படிலாம் நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறார், கிருஷ்ணா உங்க விருப்பம் என்னவோ அதை நினைவேற்றிக்கோங்க. நான் உங்க கையில ஒரு பொம்மலாட்டக்காரன் கையில இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி, நீங்க எப்படி ஆட்டுவிக்கிறீங்களோ நான் அப்படி ஆட போறேன். உங்களுடைய விருப்பத்தினால நீங்க என்ன பண்றீங்க, என்னை எங்கேயோ இங்க போக வைக்கிறீங்க, அதனால உங்க விருப்பத்தை நீங்க நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கவிதை எழுதுறார். ஹார்ட் அட்டாக் வந்தா கவிதையெல்லாம் நம்மளால எழுத முடியாது. ஹார்ட் அட்டாக் பண்ண தலைவலி வந்தாலே என்ன பண்ண முடியாது, சாண்டிங் பண்ண முடியாது. என்னோட நிலைமை. சோ அதனால பக்தர்கள் எப்பவுமே பகவானத்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஷத்தாக பஜன் தனன்ய மனசா ஞாத்வா பூதாதிம் அவ்யயம் அப்படின்னு சொல்றார். அவர்கள் மகாத்மாக்கள் அப்படின்னு பகவான் கொண்டாடிக்கிறார் தன்னுடைய பக்தர்களை. 9:13 மகாத்மானஸ்து மாம் பார்த்த, அவங்க தெய்வீம் பிரகிருதி மாஷத்தாக, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க பௌதீக சக்தியினுடைய மாயா சக்தியினுடைய பிடியில கிடையாது. அவங்க அந்தரங்க சக்தியினுடைய பாதுகாப்புல இருக்காங்க. சோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்பவுமே எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க.
எங்களுடைய குரு மகாராஜான தாத்திரி ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜர், அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய உடல் இயக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு குறைவு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருடைய மனம் தளர்ச்சி அடையவே இல்லை. எப்பவுமே அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. எல்லா செயல்கள்லையும் அப்படி என்ன பண்றார், பக்தி தொண்டா மாத்திடுறார். அவருக்கு போய் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணுமா, ஓகே, அதையும் என்ன பண்றார், பக்தி தொண்டா தான் செய்யறார். ஏன்னாக்க ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒரு ஒரு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றார். என்ன இப்போ வந்து ஒரு நீச்சல் அவருக்கு வந்து பழக்கணுமா, ஒரு ஸ்ட்ரோக் போட்டார்னா அதுக்கு ஒரு ஹரே கிருஷ்ணா சொல்றார். சோ இது மாதிரி அவர் வந்து இருக்கிறதே நாம ஜபம் அதிகமா பண்றார். நம்ம 16 மாலைக்கே என்ன பண்றோம், அப்பாடா 16 மாலை முடிஞ்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அவர் வந்து எண்ணிலடங்காத ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹரே கிருஷ்ணா சொல்றார். சோ அது மாதிரி எல்லா துன்பங்களையும் என்ன பண்றாரு அவர், பகவானுடைய பக்தி சேவையா மாத்திர. அவரு வந்து துன்பத்தை பத்தி எல்லாம் பேசல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது ஆயிடுச்சு, எனக்கு இது ஆயிடுச்சு அப்படின்லாம் அவர் பேசல. அவர் என்ன சொல்றார், பிரபுபாதர் எனக்கு இவ்வளவு கட்டளை கொடுத்திருக்கார், இந்த கட்டளைகளை எல்லாம் நான் நிறைவேற்றணும் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கார். அதனால பக்தர்கள் எப்பவுமே வந்து அந்தரங்க சக்தியினுடைய பாதுகாப்புல இருக்காங்க. அவங்க வலிக்காதுன்னா நினைக்காதீங்க, வலி எல்லாமே இருக்கு, சும்மா கிடையாது. உடல் இருக்கும்போது உடலுக்கு உண்டான உணர்வுகள் எல்லாமே இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க, பக்தி சேவையில நிலைச்சு இருக்காங்க. சோ இங்க பரிஷத் மகாராஜன் நம்ம அதான் பாக்குறோம். பாகவதம் படிக்கிறதுடைய அர்த்தம் அதுதான். இவ்வளவு கஷ்டத்திலயும் பரிஷத் மகாராஜன் உட்கார்ந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டு அவர் வந்து இந்த விடைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். சோ பக்தர்கள் சோம்பேறிகள் கிடையாது. பக்தன் யாரு கிடையாது, சோம்பேறி மடத்துல உட்காந்து ஏதோ பஜனை பண்ணோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, அந்த மாதிரி கிடையாது பகவத் பக்தர்கள். பஜனை மடத்துல உட்காந்து சாப்பிட்டு படுக்கிற மாதிரியான சிஸ்டம் பிரபுபாதர் கொடுக்கல. பக்தர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து சும்மா வரட்டு வேதாந்தம் பேசிட்டு காயமே இது பொய்யடா, காட்டடைத்த பையடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. காயம் வந்து பொய் கிடையாது, இது என்ன நிரந்தரமற்றது, உண்மைதான். ஆனா இது நிரந்தரமற்றது, நித்தியமானது கிடையாது. ஆத்மாதான் நித்தியமானது, உடல் நிரந்தரமற்றது. சோ அதனால இந்த உடலை கொண்டு நம்மளால எந்த அளவுக்கு பக்தி சேவையில ஈடுபட முடியுமோ இந்த பௌதிக உலகத்துல நாம இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தினுடைய பொருட்களை எப்படி நம்ம பகவானுடைய சேவையில பயன்படுத்த முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. அதே சமயத்துல பக்தர்கள் வந்து நான் பணத்தை கையில தொட மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் பகவானுடைய சேவைக்கு பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய புண்ணியத்துக்காக எதையும் விருப்பறது கிடையாது. ஆனா பகவான் அவங்களுக்கு கொடுக்குற எதையும் அவங்க வேண்டாம்னு சொன்னதும் கிடையாது. எல்லாத்தையும் பகவானுடைய தொண்டில் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. சோ உற்சாகமா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தி தொண்டில எப்பவுமே தேவையானது உற்சாகம்தான். அந்த உற்சாகம் இல்லை அப்படின்னாக்க நம்மளால என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து முன்னேற முடியாது. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னாக்க உலகாயுதமான கேள்விகளையும் பரிஷித் மகாராஜர் கேட்கிறார். இங்க வந்து பூர்த்த அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மற்ற தர்மங்கள், இப்ப நம்ம கூட ஹிஸ்டரியில படிச்சிருப்போம், அசோக மகா சக்கரவர்த்தி வந்து சாலைகளின் ஓரம் மரம் நட்டார் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுவும் செய்யணும், அதுவும் வந்து ஒரு தர்மம் தான். ஆனா அது உயர்ந்த தர்மம் கிடையாது. ஆனாலும் அதையும் வந்து பரிஷித் மகாராஜர் இங்கே கேள்வி கேட்கிறார். அதெல்லாம் எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த தர்மத்துக்கு எதிரா அரசாங்கங்கள் நடக்குது. யாராவது கிணறு வெட்டுறாங்களா, இருக்கிற வாட்டர் சோர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, பொல்யூட் பண்றாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய சோர்ஸ் எல்லாத்தையும் கலப்படம் பண்றாங்க, மரத்தை வெட்டுறாங்க, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. விளைநிலங்கள் எல்லாம் பிளாட் போட்டு வித்துடுறாங்க. சோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வரைமுறை இருக்கணும். இத்தனை விளைநிலம் இருக்கணும், எப்படியெல்லாம் காடுகள் இருக்கணும், மலைகள் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போனா இமயமலையே கூறு போட்டு என்ன பண்ணுவாங்க, வித்துருவாங்க போல இருக்கு. யோவானுசாயினாம் சர்க்கஹ பாஷண்டஸ்ய ச சம்பவஹ ஆத்மனோ பக்த மோஷௌ ச வியவஸ்தானம் ஸ்வரூபதஹ. பகவானின் உடலோடு ஐக்கியப்பட்டுள்ள ஜீவராசிகள் எப்படி படைக்கப்படுகின்றன என்பதையும், இவ்வுலகில் நாஸ்திகர்கள் எப்படி தோன்றுகின்றனர் என்பதையும், பந்தப்படாத ஜீவராசிகள் எப்படி வாழ்கின்றன என்பதையும் தயவு செய்து விளக்குவீராக. சோ இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். பல்வேறு விதமான ஜீவராசிகள்
பந்தப்பட்ட ஜீவராசிகள், பந்தப்படாத ஜீவராசிகள், நாஸ்திகர்கள், இவங்கெல்லாம் எப்படி வந்து வர்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்கிறார். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளிலே ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் உடலோடு ஐக்கியப்பட்டுள்ள ஜீவராசிகள் சிருஷ்டியின் பொழுது எப்படி மீண்டும் திரும்பி வருகின்றன என்பதை முன்னேறும் பகவத் பக்தன் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து விசாரிக்க வேண்டும். இருவகையான ஜீவராசிகள் உள்ளன. நிரந்தர முக்தி பெற்ற பந்தப்படாத ஜீவராசிகள் மற்றும் நிரந்தரமாக பந்தப்பட்டுள்ள ஜீவராசிகள். நிரந்தரமாக பந்தப்பட்ட ஜீவராசிகளுக்கிடையில் இரு பிரிவுகள் உள்ளன. ஒன்று ஆத்திகர் பிரிவு, மற்றது நாத்திகர் பிரிவு. ஆத்திகர்களுக்கு இடையிலும் இரு பிரிவினர் உள்ளனர். அவர்கள் பக்தர்கள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் எனப்படுவர். மனக்கற்பனையாளர்கள் பகவானின் இருப்பில் ஐக்கியப்பட்டுவிட அல்லது அவரோடு ஒன்றாகிவிட விரும்புகின்றனர். ஆனால் பகவத் பக்தர்கள் தனித்தன்மையை பேணிக்காது எப்பொழுதும் பகவானின் தொண்டில் ஈடுபட விரும்புகின்றனர். முற்றிலும் தூய்மையடையாத பக்தர்களும் சாஸ்திர அறிவற்ற தத்துவவாதிகளும் இன்னும் தொடர்ந்து தூய்மை அடைவதற்காக அடுத்த சிருஷ்டியின் போது மீண்டும் பிறக்கின்றனர். அத்தகைய பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் பக்தி தொண்டில் தொடர்ந்து முன்னேறுவதன் மூலமாக முக்தி அடைகின்றனர். இறை விஞ்ஞானத்தை பூரணமாக அறிந்திருப்பதற்காக இக்கேள்விகள் அனைத்தையும் உண்மையான ஆன்மீக குருவிடம் பரீட்சித்து மகாராஜன் கேட்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ கேட்டகரி எப்படி எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஜீவராசிகள் 2 விதமான ஜீவராசிகள். ஒண்ணு நித்திய முக்தர்கள், இன்னொன்னு நித்திய பத்தர்கள். நித்திய பத்தர்கள்ல 2 விதமான பிரிவுகள். ஒருத்தர் ஆஸ்திகர், ஒருத்தர் நாஸ்திகர். ஒருத்தர் கடவுள் இருக்கான்னு சொல்றார், ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்றார். 2 பேருமே பந்தப்பட்டவங்க தான். அந்த ஆஸ்திகர்கள்ல திரும்ப 2 பிரிவு. ஒருத்தர் யாரா இருக்கார்? ஒருத்தர் வந்து பக்தரா இருக்கார், இன்னொருத்தர் மனக்கற்பனையாளர்கள், ஞானிகள். சோ அவங்க பகவானோட பிரம்மஜோதியில போய் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்களும் திரும்ப பிறவி எடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் மற்ற பிரிவை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணணும்? முழுமையா முக்தி அடைகிற வரைக்கும் பக்தி சேவையில ஈடுபட்டு தான் ஆகணும். சோ அதனால இதெல்லாம் தான் பக்தியுடைய விஞ்ஞானம். இப்போ ஒருத்தர் வந்து அவங்க பேருக்கு முன்னாடி பிரம்மஸ்ரீ அப்படின்னு போட்டிருப்பார். சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் பட்டங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க பேருக்கு முன்னாடி. சதுர்வேதி, திரிவேதி அப்படிலாம் பட்டம் போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி படிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த வேதங்கள் படிச்சிருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா பக்தி பண்றாங்களான்னா தெரியாது. பக்தி பாதையை ஃபாலோ பண்றாங்களான்னா தெரியாது. அவங்களுக்கு பக்தி பாதை எப்படி இருக்கும்? சின்ன குழந்தைங்க மாதிரி அவங்க நினைப்பாங்க. இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு மந்திரமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இவங்களுக்குலாம் ஒரு மந்திரமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் தெரியும். அப்படி நினைப்பாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வேத அறிவு தான் உயர்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உயர்ந்தது வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வேத அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்லை. இப்போ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிறதுல பல பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு. ரொம்ப கஷ்டம். நாராயணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதாவது ஓரளவுக்கு ஏத்துக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது? அவர் தான் முழுமுதற் கடவுளா இருக்கார். நம்மளால அதை மாத்த முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் தான் முழுமுதற் கடவுள். அப்போ நாம ஆச்சாரியர்கள் சொல்றதை கேட்டு அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப சுலபமா நம்ம இந்த வாழ்க்கையிலே என்ன பண்ணலாம்? அந்த பகவானை அடையலாம். இவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டாம். அப்படியா இப்படியா, இதுதான் மனக்கற்பனையில வரக்கூடிய பிரச்சனை. இதுதான், இது உண்மையா இருக்குமா, அது உண்மையா இருக்குமா, இதை ஃபாலோ பண்ணோமே, அதை ஃபாலோ பண்ணோமே, இந்த மாதிரி நமக்கு வந்து மனசு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்லோகம் படிக்கணும் மாதாஜி. ஓ, ஸ்லோகம் படிக்கணும். ஓகே மாதாஜி. யதாத்மதந்திரோ பகவான் விக்ரீர்த்தி ஆத்மமாயையா விஸ்ருஜ்ய வா யதா மாயாம் உதாஸ்தே சாட்சிவத் விபுகு. சுதந்திரம் உள்ளவரான முழுமுதற் கடவுள் அவரது லீலைகளை தமது அந்தரங்க சக்தியின் மூலமாய் அனுபவிக்கிறார். அழிவு காலத்தில் அவற்றை பகிரங்க சக்தியிடம் விட்டுவிட்டு அனைத்திற்கும் சாட்சியாக மட்டுமே எஞ்சி இருக்கிறார். சோ இப்போ கடைசி அழிவுக்கு வந்துட்டார் பரிஷத் மகாராஜர். அங்கே பொருளுரை படிங்க மாதாஜி. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாரி ஹரே மாதாஜி. கிருஷ்ணன். படிங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாகவும் மற்றெல்லாம் அவதாரங்களுக்கும் ஆரம்பமாகவும் இருப்பதால் அவர் மட்டுமே சுதந்திரமானவர். அவரது விருப்பம் போல் படைப்பதன் மூலமாக அவரது லீலைகளை அவர் அனுபவிக்கிறார். மேலும் அழிவு காலத்தில் பகிரங்க சக்தியிடம் அவற்றை ஒப்படைத்து விடுகிறார். தாய் யசோதையின் மடியில் தவழ்ந்து லீலைகளை அவர் அனுபவிப்பதாலும் அவரது அந்தரங்க சக்தியில்தான் பூதன அரக்கியை அவர் கொன்றார். இவ்வுலகை விட்டு வெளியேற அவர் விரும்பும் போது தமது சொந்த குடும்ப அங்கத்தினர்களை எதுவம்சத்தினரை கொல்லும் திருவிளையாடலை அவர் நிகழ்த்துகிறார். மேலும் அத்தகைய அழிவால் பாதிப்படையாதவராகவும் எஞ்சி இருக்கிறார். அனைத்திற்கும் அவர் சாட்சியாக இருப்பினும் எதனிடமும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. எல்லா விஷயங்களிலும் அவர் சுதந்திரமானவராவார். தூய பக்தொருவர் விஷயங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டியவராக இருப்பதால் பரீட்சித்து மகாராஜன் இன்னும் பூரணமாக அறிய விரும்பினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எந்தவித சந்தேகமும் இல்லாம எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பரீட்சித் மகாராஜா ரொம்ப ஆர்வமா பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே போறார். சர்வம் கேதச்ச பகவான் பிருச்சதோ மேனு பூர்வசக தத்வதோ அர்ஹசி உதாஹர்த்தும் பிரபன்னாய மகாமுனே. பகவானின் பிரதிநிதியாகிய மகாமுனிவரே, உங்களிடம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் எனது விசாரணையின் ஆரம்பத்திலிருந்து என்னால் விசாரிக்கப்படாமல் விடுபட்டு போன கேள்விகளுக்கும் விடையளித்து என்னை திருப்திப்படுத்துவீராக. நான் உங்களிடம் சரணாகதி அடைந்த ஆத்மாவாகையால் இவ்விஷயத்தில் பூரண அறிவை எனக்கு புகட்ட வேண்டுகிறேன். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். 4வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஆன்மீக குருவை சரணடைந்து பணிவோடு அவருக்கு தொண்டு செய்து அவர்கிட்ட பணிவோட கேள்விகள் கேட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய சந்தேகங்களை எல்லாம் போக்கிக்கணும். இங்க பரீட்சித் மகாராஜர் பார்த்தார். கிட்டத்தட்ட அவர் 24வது ஸ்லோகமா இது கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்வியாவது கேட்டிருப்பார். இது வரைக்கும் 15-16 கேள்வி கேட்டிருப்பார். அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, எல்லா கேள்வியும் கேட்டு முடியுமா நம்மளால? 19 கேள்வி கேட்டாரா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, சோ அப்போ ஏதாவது விட்டு போயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்காம ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதையும் தயவு செய்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றேன். சோ எப்போ ஆன்மீக குரு தன்னுடைய சீடனுக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லுவார்னா அவர் திருப்தி அடையும் போது சொல்லுவார். ஆன்மீக குரு திருப்தி அடையும் போது சீடனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். கேட்கிறவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்துதான் சொல்றவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆர்வம் இருக்கும். எதுவுமே புரிஞ்சுக்காம பேசாம இருக்கும். ஏதாவது கேள்வி இருக்கா, ஏதாவது புரிஞ்சிருக்கா அப்படின்னா ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சொல்றவங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த ஆர்வமும் வராது. சரி, சிம்பிளா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு தோணும் இல்லையா? சோ நிறைய புரிஞ்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு எங்களுக்கும் ஞானம் இருக்கணும்ல மாதாஜி. அப்படி சொல்லல, புரியலைங்கிறது தானே கேள்வி கேட்க போறோம். எனக்கு என்னன்னா பாருங்க, நான் பாகவதம் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க, எனக்கு ஒரு நினைப்பு என்னன்னா, எனக்கு தெரியாத விஷயமே உலகத்துல கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி எண்ணத்துலதான் நான் போய் உட்கார்ந்தேன். பாகவதம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தேன். அங்க போனா ஒண்ணுமே புரியல, இவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியல. அவர் ஒண்ணு பேசுறா, நான் 10 கேள்வி கேட்பேன். அவர் பொறுமையா பதில் சொல்லிட்டே இருப்பார். விஜய் வெங்கடேஸ்வரன் ஒரு பிரம்மச்சாரி கும்பகோணத்துல இருக்கார். அவர் பாகவதம் கொடுக்குறாரா, நான் பாகவதம் கிளாஸ் எடுக்கிறேனான்னு தெரியாது. அந்த அளவு நான் அவர்கிட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு புரிஞ்சுது, மிகப்பெரிய உண்மை ஒண்ணு எனக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு ஒரு உண்மை புரிஞ்சுது. அந்த உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அமைதியா கேட்க ஆரம்பிச்சேன். சரி, இது நம்ம நினைக்கிற மாதிரி மேட்டர் கிடையாது, இதுல வேற என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சந்தேகங்கள் வேற. சோ நிறைய ஆர்குமெண்ட். என்னால கிருஷ்ண பக்தியை ஏத்துக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமாலாம் இல்லை. எப்படி இப்படி இப்படி அப்படி, அதுவும் பெண்களை பத்தி எல்லாம் ஏதாவது குறைச்சலா பேசிட்டாங்கன்னா நான் உடனே எனக்கு பயங்கர கோபம் வந்துடும். என்ன எப்ப பார்த்தாலும் பெண்களை இப்படி அவங்க அறிவில் குறைந்தவர்கள் அப்படி இப்படின்னு எப்படி நீங்க சொல்லலாம்? பெண்கள் என்ன அறிவுல குறைஞ்சு போயிட்டோம், உங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லி நான் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவேன். எங்க ஒரு வலி, கொஞ்சம் ஒரு சின்ன வலி, தலைவலி வரட்டும் ஒரு வீட்டுல ஒரு ஆணுக்கு, வீட்டையே 2ஆக்கி எனக்கு அப்பு கொண்டு வா, இது கொண்டு வா, அப்படி பண்ணு இப்படி பண்ணு. ஆனா பெண் சர்வசாதாரணமா ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டு 2வது மாசமே என்ன பண்ணணும்,
அடுப்படையில போய் சமைக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அவளுக்கு வழியில அதெல்லாம் சர்வசாதாரணம். பெண்ணுக்கு வலி அப்படிங்கிறது, பெண் வந்து சக்தி வாய்ந்தவளா ஆண் சக்தி வாய்ந்தவனா அப்படின்னு அவர்கிட்ட திரும்ப கேள்வி கேட்டேன். இந்த வலியை பொறுத்துக்கிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டு அதையும் வளர்த்து யார் வந்து பண்றா? அப்போ ஆணுக்கு ஒரு உடல் வலி வந்து ஆணால பொறுத்துக்க முடியுமா? என்ன முடியாது. ஆனா பெண் மனதளவுல ரொம்ப வீக், ஆண் மனதளவுல ஸ்ட்ராங். மேபி அவருக்கு உடல் வலி வந்து பொறுத்துக்க முடியாம இருக்கலாம். பகவான் நமக்கு அதை கொடுத்துருக்கார். அதனால்தான் பெண் வந்து குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்க்கக்கூடிய தாய்மை அப்படிங்கிற பெரிய ஒரு ஸ்தானம் பெண்ணுக்கு கிடைக்குது. அந்த வலியை பொறுத்துக்கக்கூடிய அந்த சக்தி பெண்ணுக்கு இருக்கு. இதே நீங்க வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த ஒரு ஆணை வந்து நீங்க பாருங்க, படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. அவங்க திரும்ப எழுந்து அவங்க மீண்டு வரதெல்லாம் கஷ்டம். அந்த காலத்துல சர்வசாதாரணமா 12 குழந்தை 13 குழந்தைலாம் பெத்தெடுத்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஆர்குமெண்ட். எனக்கு வந்து பெண்களை குறைச்ச சொல்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா சாஸ்திரம் முழுக்க முழுக்க பெண்களை என்ன பண்ணுது? குறைச்சே தான் சொல்லுது. ஸோ அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. சரி, இப்படித்தான் நம்ம ஏமாந்து போறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பாகவதம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்க ஆரம்பிச்சோம். அதனால நமக்கு புரியலனாலும் கேள்வி கேட்கலாம், புரிஞ்சாலும் கேள்வி கேட்கலாம். 2 விதமாவும் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். சவால்னு ஒரு புக் இருக்கு. அந்த சவால் புக் எடுத்து வச்சுதான் பிரபு எனக்கு வந்து பெண்ணுடைய பலவீனத்தை வந்து புரிய வச்சார். பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார், ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். சோ பெண் எப்படி ஏமாந்து போறா, பாதிக்கப்படுறது எப்படி பெண்ணா இருக்கா, குழந்தை அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம், வயிற்றுல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆண் அந்த பெண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டான். காதல் காதல்னு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா வயிற்றுல குழந்தை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இழுத்து ஓடி போயிடுவாங்க இல்லையா? ஆனா அந்த பெண் அந்த குழந்தைய பெத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிப்பா. அந்த தைரியம், அந்த ஒரு மன உறுதி அந்த பெண்ணுகிட்ட இருக்கு. ஆனா இந்த காலத்துல கிடையாது. அதெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது. இப்பெல்லாம் வந்து நீ என்ன வேண்டாம்னு சொல்றது, நானே வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பெண்களும் வந்து ரொம்ப பாவகரமான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெண் கெட்டு போனா அப்படின்னா குடும்பமே கெட்டு போயிடும். ஆண் கெட்டு போனா அவனோட போகும், பெண் கெட்டு போனா இந்த குடும்பமே சிதைஞ்சு போயிடும். அதனால்தான் பெண்ணுக்கு வந்து அத்தனை முக்கியத்துவம் சாஸ்திரங்கள் கொடுத்து வச்சிருக்கு. சோ எதுக்காக சொல்ல வந்தோம்னா, இந்த கேள்விகளுக்காக சொல்ல வந்தோம். கேட்கறவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து சொல்றவங்களுக்கும் எப்படி இருக்கும், நிறைய சொல்லணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கா சொல்லணும் அப்படிங்கிற ஆசை வரும். நம்ம சும்மா சாதாரணமா கேட்டோம் அப்படின்னாக்க சொல்லணும்னு தோணாது. எனக்கு என்னவோ அந்த பிரபு வந்து ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா நினைக்கவே இல்லை. ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தார். எனக்கு சமஸ்கிருதம்லாம் படிக்கவும் வராது, ஒரு வார்த்தை கூட படிக்க வராது. சினிமா பாட்டு தான் பாட தெரியும். ஆனா அவர் படிக்கிறத வச்சு, அவருடைய உச்சரிப்பை வச்சு, அதை கூர்ந்து கேட்டு கேட்டு அவர் எப்படி உச்சரிக்கிறார், அவர் எப்படி வாசிக்கிறார் அப்படிங்கிறத கேட்டு கேட்டே நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் அடுத்து என்ன சொல்லுவார்னு என் மனசுல வந்து ஓட ஆரம்பிச்சது. அவர் தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த பாகவதம் வந்து அப்படி ஒரு ஈர்ப்பு. எனக்கு பாகவதம் கேட்கறதுல ஒரு ஒரு ஆர்வம் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா பகவத்கீதையை நான் முதல்ல கேட்கல. பகவத்கீதைன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. பாகவதம் தான் கேட்க ஆரம்பிச்சேன். பாகவதம் கேட்டு 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 அதுக்கப்புறம் பாகவதத்துல வர்ற பகவத்கீதை ஸ்லோகங்களை வச்சு பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி படிச்சு பகவத்கீதை படிச்சு அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு உந்துதல் வந்து ஏற்பட்டது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் தான், இந்த பிரம்மச்சாரி பிரபு தான், ஜீவித பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தான் போட்ட. என் தம்பி சொன்னாரு, ஆனா இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தது அவர் தான், இந்த ஞானத்தை கொடுத்தது அவர் தான். என்னைக்குமே அவருக்கு நான் வந்து என்ன சொல்றது, அவருக்கு என்ன சேவை செய்தாலும் தகாது. அந்த அந்த அளவுக்கு அவர் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி, நேத்து கூட நான் அந்த மாதிரி கேட்டதே இல்லைங்க மாதாஜி. நானுமே எவ்வளவு நேரம் பாப்பாவெல்லாம் விட்டுட்டு தான் போனேன். அவ்வளவு சூப்பரா கீர்த்தன் பண்ணாங்க. ஸ்லோகா கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்தாங்க, அதுக்குள்ளார டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப நல்லா எடுத்தாரு. கீர்த்தன் சூப்பரா பண்ணாருங்க மாதாஜி. நான் அதனால அவரோட நைட் கீர்த்தன் வந்து மட்டும் உங்கள்ட்ட அப்படி சொன்னேன். எத்தனை எத்தனை என்ன நாள் எதுவுமே போகாம போறது தெரியாம கேட்டுட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எஸ் கீர்த்தன் மாதாஜி, பண்ணாரு. அது ஒரு ஸ்லாங்கே ஒரு அழகா சொன்னாருங்க ரொம்ப மாதாஜி. ரொம்ப வாய்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மெலோடியஸா இருக்கும். வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச எஸ் மாட்டார், சத்தமா மாதாஜி. எல்லாம் பேச மாட்டார். அப்பெல்லாம் மைக்கெல்லாம் எஸ் வச்சுலாம் சொல்ல மாதாஜி. மாட்டார். அவர் பேசுறது பாதி காதுல விழும், பாதி காதுல விழாது. ரொம்ப கவனிச்சு கேட்கணும். அது மட்டும் இல்லாம கண்ணை எஸ் மூடிட்டு தான் பேசுவார், கண்ணை திறந்து பேச மாட்டார். ஏன்னா நான் மட்டும் தானே உட்கார்ந்துருக்கேன், அதனால கண்ணை திறந்து பேச மாட்டார். ஜென்ரலி அந்த பிரம்மச்சாரிங்கிறதுனால அப்படிலாம் இருப்பார் அவர். சோ யார் ஆனா பேர் நல்லா மாதாஜி? இருந்துச்சு மாதாஜி. ரொம்ப பேர் என்ன ஹாப்பியா மாதாஜி? இருந்துச்சு நேத்து.
ஹரே அவர் பேரு கிருஷ்ணா விஜய் அவர் மாதாஜி. விஜய் பேர் வெங்கடேஷ் என்ன? பிரபு. விஜய் வெங்கடேஷ் ஒரே பிரபு ஒரு அப்படின்னு. டவுட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. மாதாஜி, ஒரு டவுட். இப்ப சொல்லுங்க. வந்து இப்போ பெண்களை பத்தி சொல்றப்போ இந்த கர்மா எல்லாம் செய்யறாங்கல்ல, கர்மா மீன்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவ புண்ணியங்கள் செஞ்சா அது கணவனை சாராது, அப்படிதானே மாதாஜி? ஆமா, பாவங்கள் மட்டும் கணவனுக்கு பாவங்கள் போகும் கணவனுக்கு சேரும். ஏன் அந்த அந்த சேரும். அந்த கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்க, இப்போ நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒருத்தருக்கு வழிகாட்டியா இருக்கீங்க. அப்போ உங்க கீழே இருக்கிறவங்க தவறு செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட தானே வரும், உங்க மேலதானே வரும், சரிங்க. இல்லையா? சோ கணவன் அப்படிங்கிறவர் யாரு? பந்தத்தினுடைய அர்த்தம் என்ன? திருமணம் அப்படிங்கறதுல கணவன் அக்னி சாட்சியா உறுதி கொடுக்கிறார். என்ன உறுதி கொடுக்கிறார்? நானும் பகவான் அடைவேன், உன்னையும் பகவான் கிட்ட கூட்டிட்டு போவேன், நம்மளுடைய சந்ததிகளையும் பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். அதுதான் அந்த அந்த வாக்குறுதியை திருமணத்துல அவர் பண்றார். அதனால பெண் தவறு செய்யும் போது கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? கணவனுக்கு இருக்கு, இல்லையா? இருக்கு. அதனால அந்த பெண் தவறு செய்தா அது கணவனை சேரும். ஏன்னா திருத்தி வழி நடத்த வேண்டியது கணவன். அவர்தான் தலைவன், குரு ஸ்தானத்துல இருக்க வேண்டியது. அதனால அந்த மனைவி தவறு செய்யும் போது நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை திருத்த வேண்டிய கடமை கணவனுக்கு இருக்கு. அதை செய்யாத போகும்போது அந்த பாவம் அவரை சேருது. ஓ, அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். ஆமா, அதான் அர்த்தம். இப்ப அவங்க தனியா வீட்டுல உள்ள அந்த பெரிய தலைவர், குடும்ப தலைவர் தவறு செய்தா அது குடும்பத்துல உள்ள மனைவிக்கு சேருமா மாதாஜி? சேராது. தப்புன்னா சேராது. ஏன் சேராதுன்னா அவர் தானே தலைவர், அவர் தானே வழிகாட்ட வேண்டியவர். அது எப்படி போய் சேரும், இல்லையா? அவர் தான் வழிகாட்டணும். இன்னைக்குதான் புரிஞ்சது மாதாஜி. நிறைய கணவனுடைய தவறு மனைவிக்கு போகாது, கணவன் பண்ற புண்ணியத்துல பாதி மனைவிக்கு போகும். ஓகே மாதாஜி, இன்னைக்குதான் கிளியர் ஆயிருக்கு. Thank you very much. ஏன்னா அவர் தான் குருஸ்தானத்துல கணவன், தாய் தந்தையர், அரசர், குரு, இவங்கெல்லாம் இயற்கையாகவே வழிகாட்டிகள், இயற்கையான வழிகாட்டி. ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர் இருக்காரு அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இருக்காரு, அவர் கீழே 40 குழந்தைங்க 50 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவர் தான் பொறுப்பு. அவங்களுக்கு நல்ல நன்னடத்தைகளை சொல்லி கொடுத்து பகவத் பக்தியோட கொண்டு வர வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. இல்லைன்னா அந்த குழந்தைங்க செய்யற பாவம் அவரைத்தான் போய் சேரும். அவர் தானே இயற்கையான ஒரு தலைவரா இருக்காரு, இல்லையா? அது மாதிரி நாட்டினுடைய அரசன். அதனால அரசன் பகவானுடைய பிரதிநிதி, இல்லையா? 10வது அத்தியாயத்துல சொல்றாரு இல்லையா கிருஷ்ணர், அரசன் பகவானுடைய பிரதிநிதி. சோ நான் மனிதர்களில் நான் அரசன் அப்படின்னு சொல்றார். சோ அதனால அந்த அரசன் பகவானுடைய பிரதிநிதியா இருந்து அவருடைய பிரஜைகளுக்கு என்ன பண்ணணும்? பக்தியை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த பிரஜைகள் செய்யற பாவத்துல 6ல் 1 பங்கு அவருக்கு போகும். 6ல் 1 பங்கு பாவம் அந்த அரசனுக்கு போய் சேரும். யார் தலைவரோ, யார் வழிகாட்டியோ அவங்க சரியா இருக்கணும். அதனாலதான் குருங்கிற ஸ்தானம் என்ன கிடையாது, அவ்வளவு எளிதான ஸ்தானம் கிடையாது. நம்ம சுலபமா யாரையாவது பார்த்து நீங்க தான் என்னோட குரு, நீங்க தான் என்னோட குருன்னு சொல்றோம். அந்த ஸ்தானம் எல்லாம் அவ்வளவு சுலபமானது கிடையாது. யாருடைய பாவத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏத்துக்கலாம் முடியாது. அந்த பெரிய ஸ்தானத்துல எல்லாம் நம்ம கிடையாது. அதனால ஆன்மீக குருனா ஹெவின்னு அர்த்தம். அப்போ மாதாஜி அதனாலதான் சொல்லுங்க மாதாஜி, அதனாலதான் நம்ம குருவுக்கு இவ்வளவு உடம்பு உபாதைகள் எல்லாம் வந்தது, இவ்வளவு சீடர்களோட பாவத்தை அவர் ஏத்துக்கிட்டனாலதானுங்களா? அப்படி சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணல. பிரபுபாதருக்கு உடல் நலம் இல்லாம போகும்போது நீங்க நிறைய பேர் சரியா 4 சட்டத்திட்டங்களை பயிற்சி பண்றது இல்ல, பாவச் செயல்கள்ல ஈடுபடுறீங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை மீறுறீங்க, அதனால எனக்கு உடம்பு பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எங்களுடைய தவத்திர ஜெயபிரகாஷ் சுவாமி குருமராஜர் அந்த மாதிரி எப்பவும் சொன்னதுக்கு, நான் இவ்வளவு பேரை ஏத்துக்கிட்டதுனால, எனக்கு பாவத்தை ஏத்துக்கிட்டதுனால எனக்கு வந்தது அப்படின்னு அவர் எப்பவுமே சொன்னது கிடையாது. நம்ம பயிற்சி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. சில சமயங்கள்ல ஆன்மீக குரு சீடர்களுடைய பாவங்கள்னால பாதிக்கப்படலாம். ஆனா அதுக்காக அவர் நான் சீடர்களை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரா? கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தீட்சை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இன்னும் தீட்சை கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கூட அவர் பெரிய ஆன்மீக சுற்றுலா கிளம்பிட்டார். UK US எல்லாம் போற 3 மாசம் கிளம்பிட்டார். சோ அதனால அவங்க அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது. ஆனா சீடனுடைய கடமை, நாம 4 சட்டத்திட்டங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். 16 மாலை கண்டிப்பா ஜபம் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச பக்திக்கான இந்த பிரச்சாரத்துல நாம அவருக்கு உதவி செய்யணும்.
இதுதான் நமக்கு பொதுவான கட்டளை. தனிப்பட்ட கட்டளை கொடுத்திருந்தாருன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றணும். சரியா அதனாலதான் வெளியில கூட தேங்க்யூ போய் வெரி மச் சாப்பிடக்கூடாதுன்னு மாதாஜி. சொல்றாங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. பிரபு? அதனாலதான் வெளியில கூட போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பண்ண பாவம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சமைக்கிறவங்கள கர்மம் பாவம் கர்மம் நமக்கு வரும். சமைக்கிறவங்க என்ன மனோநிலையில சமைக்கிறாங்களோ ஆ இல்லையா, ம் அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்கு. சோ நம்ம வீட்ல பகவான் நாமத்தை சொல்லி பகவானுக்காகவே சமைக்கிறோம். நம்ம அந்த உணவை சாப்பிட்றதுக்கும் ஒரு சாதாரண ஒரு கர்மியோட கையில இருந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ அதை சாப்பிடும்போது என்ன ஆகும், நம்ம கான்சியஸ் மாறி போயிடும், நம்மளுடைய உணர்வு சிந்தனை எல்லாமே மாறி போயிடும். பக்தி பாதையில இருந்து ரொம்ப சுலபமா விலகி போகணும்னா இது மட்டும் செய்யலாம். வெளியில ஹோட்டல்ல சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஜபம் எல்லாமே என்ன ஆயிடும், விலகி போயிடும். சோ அதனால எந்த உணவா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன எந்த வகையான உணவு நமக்கு ஆசையா இருந்தாலும் சரி, அது முன்ன வருமோ பின்ன வருமோ, நாம ரெசிபி பார்த்து வீட்டுல பண்ணி, ஏன்னா நமக்கு ஆசை போகாது, நமக்கு விதவிதமா சாப்பிடணும்னு தான் ஆசையா இருக்கும். அதனால நம்ம ரெசிபி எல்லாம் பார்த்து நம்ம 2 தடவை 3 தடவை அதை ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் சரியா வந்தாலும் சரி வராதுலான்னு சரி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா சாப்பிடுறது பெஸ்ட். அதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. பகவத் பிரசாதமே சாப்பிடணும். நம்ம யாருக்காவது காசு கொடுத்து உதவி பண்ணா கூட அந்த அவங்க நல்ல முறையில உபயோகப்படுத்தினாதான் நமக்கு அந்த பாவம் சேராது அப்படிங்கிறாங்க மாதாஜி. ஆமா, இல்லைன்னா அந்த பாவம் எல்லாத்துலயும் 6ல் 1 பங்கு இருக்கு பிரபு. 6ல் 1 பங்கு பாவத்தை நாம ஏத்துக்க வேண்டியிருக்கு. அவங்க பண்ணக்கூடிய இப்ப நம்ம ஒருத்தர் காசு கேட்கிறாரு. இப்ப எல்லாம் எப்படி காசு கேட்கறாங்க, டீ குடிக்கணும் 10 ரூபா கொடுங்கன்னு தானே கேக்குறாங்க. ஆமா ஆமா அப்படிதானே கேக்குறாங்க. சோ அப்போ ஆமா தேவையில்லாத ஒரு சங்கடத்துல நம்ம போய் மாட்டிக்குவோம். அதனால அன்னைக்கு ஒரு அம்மா அப்படிதான் வாசல்ல நின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பிரசாதம் சொல்லல, இட்லி இருக்குமா எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு ஊன்னு தலையாட்டுச்சு. சரின்னு இட்லி எடுத்துட்டு கொடுக்க போறேன், எனக்கு காசு கொடு அப்படிங்குது. நான் சொன்னேன் சரி நீ போயிட்டு வா, இது எடுத்துக்கிறதுனா எடுத்து நல்ல சூடான இட்லி. நானும் நேத்து வச்சது முந்தானத்து வச்சதெல்லாம் கொடுக்கல, இப்பதான் எடுத்து நல்ல சூடா இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு எல்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி சொல்லிட்டு போச்சு. சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம பிரசாதம் கொடுக்குறோம், பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சோ இதே பக்தர்கள் கேட்கறாங்க ஒரு உதவி அப்படின்னு கேட்கறாங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். மாயப்பூர்ல ஒரு அம்மாவும் பொண்ணும் அப்படிதான் 2 வீலர்ல போயிட்டு இருந்தாங்க. அந்த எலக்ட்ரிக் பைக்கு திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆகி அந்த குழந்தை நிறைய அதுக்கு இன்ஜுரி பர்ன் அதுக்கு ஆயிடுச்சு. அதனால அதுக்குன்னே ஒரு இது ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒரு குரூப் ஆரம்பிச்சு. ஜெயந்தின்னு அந்த குழந்தை பேரு, சின்ன குழந்தை, ஃபாரின் குழந்தை. அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களால முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாரும் பணம் கொடுத்தாங்க. சோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். பக்தர்களுக்குன்னு வரும்போது கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு தேவையான சேவைகளை நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். கர்மிகளுக்கும் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா அவங்க அந்த பணத்தை வச்சு தவறா பாவ காரியங்கள் செய்யும் போது அதனுடைய பங்கு நமக்கு சேரும். ஒரு பங்கு 6ல் 1 பங்கு நமக்கு சேரும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே டவுட் கிருஷ்ணா. நல்லா கிளியர் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. பதம் 24. சோ இதுல நம்ம மொழிபெயர்ப்பு படிச்சிட்டோம். டைம் ஆயிடுச்சு. பொருளுரை சின்ன பொருளுரையா இருக்கு, முடிச்சிடலாம். சுபமலர் மாதாஜி படிங்க. யார் மாதாஜி? ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. சீடனுக்கு அறிவை புகட்ட ஆன்மீக குரு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். குறிப்பாக சீடன் பல கேள்விகளை உடையவனாக இருக்கும் பொழுது இதை செய்ய ஆன்மீக குரு தயாராக இருக்கிறார். முன்னேறும் சீடனுக்கு கேள்வி கேட்பதென்பது மிகவும் அத்தியாவசியமான செயலாகும். பரீட்சித் மகாராஜன் பக்குவமான கேள்விகளை உடையவராக இருந்ததால் அவர் சிறந்ததோர் எடுத்துக்காட்டான சீடராவார். ஒருவனுக்கு தன் உணர்வை பற்றி அறிய அதிக ஆவல் இல்லையெனில் குரு சீடன் என்ற வெறும் காட்சிக்காக அவன் ஆன்மீக குருவை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. பரீட்சித் மகாராஜன் தாம் கேட்ட கேள்விகளை பற்றி அறிவதில் மட்டுமல்லாமல் அவரால் கேட்க வியலாதவற்றையும் கூட அறிய மிகவும் ஆவல் கொண்டிருந்தார். உண்மையில் ஆன்மீக குருவிடமிருந்து அனைத்தையும் விசாரிப்பதென்பது முடியாத காரியம். ஆனால் சீடனின் நன்மைக்காக ஆன்மீக குருவால் எல்லா விஷயங்களிலும் சீடனுக்கு ஞான ஒளியூட்ட முடிகிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ எங்க குருவரை பத்தி பேசுனதுனால இந்த பாஸ்ட் டைமும் சொல்லிடுறேன். பிரபுபாதர்
ஒரு நாள் பாகவத வகுப்பு கொடுத்து முடிஞ்ச உடனே கேட்டாராம், வேர் இஸ் ஜெயா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா குருமராஜ் எப்பவுமே கேள்வி கேட்பாராம். கிளாஸ் முடிஞ்ச கொஸ்டின் டைம்ல அவர் நிறைய கேள்விகள் கேட்பாராம். அன்னைக்கு யாரும் கேள்வி கேட்கல அப்படின்ன உடனே எங்க ஜெயபதாக்கா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் பிரபுபாதர். ஏன்னா அவர்தான் நல்ல கேள்விகள் கேட்பார், இன்னைக்கு காணமே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த மாதிரி ஆன்மீக குருவுடைய அந்த சந்தோஷம் அவருக்கு எப்போ அந்த திருப்தி கிடைக்கும் அப்படின்னா, சீடர்கள் இந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்டு பகவானை பத்தின அந்த விஞ்ஞானத்துல முன்னேறணும் அப்படிங்கிற ஆசையோட கேள்வி கேட்கும் போது குரு வந்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஆன்மீக ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துறார். எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய அப்பிரசாதான் நகதி குதோபி தியாயன் ஸ்துவம்ஸ்தஸ்ய யசஸ்திரி சந்தியம் வந்தே குரோஸ்ரீ சரணார விந்தம். சோ ஆன்மீக குருடைய கருணையினாலதான் நாம பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்மளுடைய சொந்த முயற்சியினால நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இன்னைக்கு? மாதாஜி ஸ்மிருதிக்கு கொஞ்சம் 2 எக்ஸாம்பிள் கொடுங்க மாதாஜி. ஸ்ருதி ஸ்மிருதி 2 இருக்கு. ஸ்மிருதிங்கிறது முனிவர்களால எழுதப்பட்ட வேதங்களை அடிப்படையா வச்ச சாஸ்திரங்கள் ஸ்மிருதி சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், வேதங்கள் வேத அங்கங்கள் உபநிஷதங்கள் இதெல்லாம் ஸ்ருதி. முனிவர்களால் வேத கொள்கைகளை அடிப்படையா வச்சு முனிவர்கள் அவங்களுடைய ரியலைசேஷன் எழுதுறது ஸ்மிருதி. அது வந்து ஸ்மிருதி சாஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க, ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதிங்கிறது வேதங்கள் வேத அங்கங்கள் உபநிஷதங்கள் வேதாந்த சுத்ரம் இதெல்லாம் வந்து ஸ்ருதி. ஸ்ருதினா கேள்வி கேட்கறது, அதாவது கேள்வி ஞானத்தினால வந்தது, எழுத்துல இல்லாம கேட்டு கேட்டே தெரிஞ்சுக்கிட்டது. ஆனா இப்ப அதெல்லாமும் வியாசர் வந்து எழுத்துல கொண்டு வந்துட்டார், ஸ்ருதியும் எழுத்துல கொண்டு வந்துட்டார். ஏன்னா கலியுகத்துல வேற சாத்தியம் கிடையாது, மக்களுக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி கிடையாது அப்படிங்கிறதுனால அதை எழுத்து வடிவத்துல கொண்டு வந்துட்டார். ஸ்மிருதி சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது அந்த ஸ்ருதிகளை அடிப்படையா வச்சு முனிவர்கள் அவங்களுடைய ரியலைசேஷன் அதை எழுதுறது ஸ்மிருதி சாஸ்திரங்கள். அதுக்கப்புறம் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் இருக்கு. புராணங்கள்லாம் பஞ்சம வேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது, இதிகாசங்கள் பஞ்சம வேதங்கள்னு சொல்லப்படுது. புராணங்களும் அந்த வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக பெண்கள் சூத்ரர்கள் திவிஜபந்துக்கள் இவங்களுக்காக புராணங்கள் இயற்றப்பட்டது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? கதை வடிவத்துல இருக்கும் புராணங்கள், வேத கருத்துக்கள் கதை வடிவத்துல சொல்லும் போது நமக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து வேதாந்த சூத்திரம் படிக்கலாம்னு எடுத்து வச்சு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு பக்கம் கூட படிக்க முடியாது, அரை பக்கம் கூட படிக்க முடியாது. ஒரு சூத்திரம் படிச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு என்ன ஆயிடும், 10 தடவை கொட்டாய் வந்துடும். அது நம்மளால என்ன பண்ண முடியாது, அவ்வளவு ஈஸியெல்லாம் படிச்செல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. பானுமாரத் நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்காரு, நிறைய புக்ஸ் இருக்கு. ஆனா எடுத்து வச்சு படிக்கலான்னு பார்த்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, படிக்கலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். சோ வேதாந்த சூத்திரங்கள்லாம் படிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிதான் நினைக்கிறது, அது ரொம்ப கஷ்டம். இதே பாகவதம் படிக்கிறது ரொம்ப இனிமையானது. பிரபுபாதுடைய பொருளுரையில பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு தாய் யசோதையின் மடியில் குழந்தை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அங்க வந்து பகவானுடைய லீலை வரும்போது அங்க வந்து திடீர்னு கிருஷ்ணனுடைய லீலைகளை கொடுக்குறாரு பிரபுபாதர். சோ அந்த மாதிரி படிக்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாகவதம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப சுவையா இருக்கும், நமக்கு வந்து சுலபமா நம்ம உடல் இல்ல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இதே கருத்துக்கள் தான், ஆனா அது சொல்லப்பட்ட விதம் இருக்கே அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சில பக்தர்கள் அவங்களுடைய உபன்யாசங்களை புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எளிமையான வார்த்தைகளா இல்லாம கொஞ்சம் ஒரு ஹை ஸ்டாண்டர்டை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு பாகவதம் படிக்கிறது தான் ரொம்ப சுலபமானது. பிரபுபாதுடைய பொருளுரையோட நம்ம படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமா மிகப்பெரிய விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சுதந்திரம் உள்ளவரான முழுமுதற்கர் அவரது லீலைகளை தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக அனுபவிக்கிறார். அழிவு காலத்தில் அதை பகிரங்க சக்தியிடம் விட்டு அப்படின்றது நேச்சரா மாதாஜி? பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தின்றது அவருக்குள்ள இருக்கிற சக்தி. அந்தரங்க சக்தினா ஸ்ரீமதி ராதாராணி, பகிரங்க சக்தினா பார்வதி தேவி, மாயா சக்தி பார்வதி தேவி. சோ கடைசியில அழிவு காலத்துல சிவபெருமானும் பார்வதி தான் என்ன பண்ண போறாங்க, முஷா எல்லாத்தையும் அழிக்க போறாங்க. ஓகேவா? ஓகே. அவரது எல்லாமே ஒரு நபர், எல்லாமே ஒரு நபர், அருவம் எதுவுமே கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒரு நபர்.
ஓகே ஓகே ஓகே. பகிரங்க சக்தி அவங்க கிட்ட ம் விட்டுட்டு அவர் சாட்சியா நின்னுறாரு அப்படின்னு சொல்லி. ம் சோ அதனால அவர் தேங்க்யூ மாதாஜி. பாதிப்படைகிறது கிடையாது. அதான் நம்ம அதுல வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்ப நாம பண்ற ஒரு ம் காரியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதனால நம்ம பாதிப்படைவோம். ஆனா பகவான் அதனால பாதிப்படைகிறது கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஒரு திட்டத்தோட பண்றார். அதனாலதான் அந்த மோஷல லீலையை பிரபாத் கொடுத்திருக்கார். மோஷல லீலையில கடைசியில எது வம்சத்தினர் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ம் மது போதையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து இறந்து போறாங்க. வேற யாராலையும் அவங்கள அழிக்க முடியாது. ஏன்னா பகவானுக்கு ஈக்குவலான சக்தி கொண்டவங்க, அவங்கள யாராலையும் அழிக்க முடியாது. சோ அதனால அவங்களே ஒருத்தர் அழிச்சுக்கிறாங்க. அதை பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு, காந்தாரியுடைய சாபம், அதனால்தான் வந்து இவங்க எல்லாம் ம் அழிஞ்சு ம். போனாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா ஒருத்தருடைய சாபமும் பகவானும் ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண யாரோட முடியாது. சாபமும் ஓகே. பகவான ஒண்ணும் பண்ண முடியாது. அவருடைய ம் ஏற்பாடு. அவர் அப்படித்தான் அவங்கள வந்து தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு திரும்ப கொண்டு போகணும்னு நினைக்கிறார். ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு அகோபிலம் யாத்திரை போறோம். ஓகே. ஹரி ஹரி நரசிங்கதேவ் பகவான் கி ஜெய். நானும் கிளம்புறேன் மாதாஜி. ஓகே போயிட்டு ஓகே மண்டே ஓகே. மார்னிங் மண்டே வாங்க வாங்க அனுபவம். மாதாஜி. எல்லாரும் பாலபத்ரா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிரபு குரூப்பா மாதாஜி, நரசிம்ம பாலபத்ரா சத்சங்கமா. மாதாஜி நரசிம்ம ஜெயந்தி வருது, எல்லாரும் ஆமா வேண்டிக்கும். நரசிங்க ஜெயந்தி வருது. கரெக்ட். ஓகே. பஞ்சா கல்பத்தருப்யஸ்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. गौर प्रेमानंदे हरि हरि बोल. ஹரி ஹரி थैंक यू போல். माता जी. थैंक यू Thank ऑल. you हरे कृष्णा மாதாஜி. हरे தேங்க்யூ कृष्णा Thank you कृष्ण மாதாஜி. कृष्ण மாதாஜி. हरे ஹரே हरे ராம். राम हरे राम राम தேங்க்யூ राम हरे மாதாஜி. हरे. ஹரே கிருஷ்ணா. थैंक ஹரே you. हरे கிருஷ்ணா. कृष्णा. Thank you, Mataji. Hare தேங்க்ஸ் மாதாஜி. Krishna. थैंक यू. हरे कृष्णा. Thank you, தேங்க்யூ Mataji. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. थैंक यू. தேங்க்யூ थैंक यू. மாதாஜி. Thank you.